வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஒரு 1 வியூ வந்தால் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அது போக வந்துட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காமோ. ஏன்னா இது வந்துட்டு அழுத்தி பிடி மேட்ச்சு, என்ன வேணால் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு என்னை என் மண்டையோடு அடித்து ஃபாஸ்ட்டி வாங்கிட்டு போயிடுவார். பரவாயில்ல விட்ருங்க, அதெல்லாம் விட்ருங்க பார்த்துக்கலாம். அப்படிங்க செகண்ட் ரவுண்டு போகலாம். செகண்ட் ரவுண்டு பேர் ஈவனாட்டும் நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஒரு டுப்பு கன்று இருக்குமே, பேர் என்னது, M1917 அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்ம ஏடபிள்யூஎம்மில் ஆடுவோமா. பார்த்திங்கன்னா 64 அடுத்த ரவுண்டு மண்டையோட வச்சு நம்மளை க்ளீன் பண்ணி விட்டு போயிட்டே இருவார் நம்ம ஃப்ரெண்டு. பார்த்திங்கன்னா 2 ரவுண்டு நம்ம காலி ஆகிட்டோம். இப்போ 3வது ரவுண்டு அடிக்கிறோம், அடித்தா ஆகிறோம். செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் எடிட் போயிட்டுருப்பேன். அதாவது இப்போ தான் விட்டாங்க கைஸ். என் நண்பன் அடிச்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். என் நண்பன் நடுவில் வந்துட்டுருக்கான், ஒழிஞ்சுக்கும். வேறு வழி இல்லை. இப்போ நம்ம பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். என்னடா அஸ்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், பக்கத்தில் போய் தான் நான் காட்டுறேன். தரமான அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரே கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாமேட்டு பக்கத்தில் போய்க்கலாம் இன்னும் கொஞ்சம். அப்போ தான் வந்துட்டு இந்த பிரம்மாஸ்திரம் வேலை செய்யும். இப்போ நம்ம பிரம்மாஸ்திரம் ஸ்டான் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்படி ஆன் பண்ணால் அடுத்த செகண்டே அவருக்கு அதை முடிஞ்சு பக்கத்தில் போய்க்குவோம். பக்கத்தில் போய் அவர் வளர்ந்து கட்ட போகிறாங்க ஐஸ். பார்த்தடியா ஏய் ஐயோப்பா. இப்போ நம்ம பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிடலாம். போலிச்சு விடுங்க ஐஸ், போலிச்சுன்னு. ஐயோ தப்பிச்சிட்டே இருக்காங்க, தப்பிக்க மாட்டார், மாட்டிக்குவீங்க, போங்க வீட்டுக்கு. அவ்வளோதான், நம்ம பிரம்மாஸ்திரம் வேலை செஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம வின் ஆகிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரவுண்டு எப்படியாவது வின் ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால் எல்லாத்தையும் கரெக்டாக பவரை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ நான் 1 கிலோ தான் அடிச்சிருக்கேன். 2 தடவை நான் செத்து போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் செகண்ட் ரவுண்டு இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நினைக்கிறேன் என்ன, செகண்ட் ரவுண்டு இதே மாதிரி தான் இருக்கணும், இல்லைனா அவ்வளோதான் நமக்கு அது முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துருக்காங்க. வெறும் 15-17 சூப்பர். இது கூட பரவாயில்ல கைஸ். ஓ மை காட், எக்ஸாமேட் பிடிச்ச ஆளுகளில் நடத்துகிற வேண்டி தான். 1 டேப்லாம் நமக்கு செட்டே ஆகாது கைஸ். ஒன்லி ஃபார் ஷார்ட் ரேஞ்ச் இல்லைனா லாங் பிளேயர்ஸ், அதாவது பாடி ஷாட். நம்மளாம் பாடி ஷாட்லேயே பிறந்தவங்க, அவ்வளோதான். முடிச்சு விட்டாங்க கைஸ். நம்மளவே முடிச்சு விட்டாரு, அவ்வளோதான். நம்மளோட முதல் வீடியோ அப்படிங்கிறனால, அதாவது இவ்வளோ நாளாக ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தோம். அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட பாட்டு போட்டு ஷார்ட்டு போட்டோம் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் தான் போட போகிறோம். வீடியோஸ் மட்டும், ஷார்ட்ஸ் கூட இதே மாதிரி தான் ஏதாவது வரும். ஓகேவா கைஸ். நம்ம சேனல் இதுக்கப்புறம் போர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு. சுச்சுங்க நான் தான் ஹேக்கருங்க. நல்லா போட்டு பொலின்னு பொழிச்சிடுவேன் ஹேக்கருங்கெல்லாம், தெரியுமா? சரி, யாருமே எனக்குள்ளே மோதினதே இல்லை. என்ன ஹேக்கர்
இப்போ நம்ம வெளியில் போனால் வேஸ்ட்டு. அதனால் ஐயோப்பா சரி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வாரட்டும், பக்கத்தில் வரட்டும், போட்டு பொடிச்சு விட்டுலாம். மாண்டே பிறந்த கையில் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். எமௌண்ட் போடலான்னு பார்த்தேன், எமௌண்ட் போட முடியாதே. எமௌண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு கைஸ். அதனால் அதுக்கப்புறம் எமௌண்ட் போட முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 3ன்னு வந்தாச்சு. அதாவது அவங்க 3 ரவுண்டு நம்மளை 3 ரவுண்டு அடித்து பொழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தோக்கவே கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 6வது ரவுண்டு. இந்த 6வது ரவுண்டு நம்ம ஜெயிச்சே ஆகணும் கைஸ். மறந்துடாமல் ஜெயிச்சாகணும். எடுத்து ஒன்று அடிச்சிடலாமா? இங்கே அவுட் சவுண்டு கேட்குது. அப்புறம் இன்ஜிரு நினச்சேன் பாய். நீங்கள் நானும் சுவிட்சர் கைஸ். சுவிட்ச் பண்ணி அடிக்கோங்க. சுவிட்ச் பண்ணி அடிக்கும் இவரெல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான், போட்டு போடுங்க. ஏசி 8 எடுத்து வச்சுருக்காங்க. ஏசிடி நம்ம எடுத்துக்குவோம். அதில் யூஸே பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எமௌண்ட்டு போட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எமௌண்ட் போட்டு அவர் பார்க்க வச்சு தான் எமௌண்ட் போட்டேன். கொஞ்சம் சீனாக போடுவோம். அப்புறம் கைஸ் நான் டபுள் ஷாட் கன் எடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு வந்து செட் ஆகாது. இப்போ அவர் 1 டேப் தான் அடித்தாங்க. அவர் 1 டேப் தான் நம்மளை இப்போ அந்த ரவுண்டு வந்துட்டு நம்மளை அடிச்சுப்பார் தெரியுமே. நம்ம கொஞ்சம் தலையை காட்டுவார். 2 கேப் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம வெஸ்ட்டு தான் காலி பண்ணிருக்கோம். நம்ம தலையவே காலி பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3க்கு 4ன்னு கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு நினைப்பீங்க. ஆனால் அதை மாற்றி எழுத வேண்டியது நான் தான். எழுதி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட் கன்னு ஃபேமஸ் வேணும். எனக்கு 2 ஷார்ட் கன் போதும். அப்புறம் ஒரு டெசர்டிக் ஏஜர்ன்ற மாதிரி டெசர்டிக் ஏஜர். ஐயோ வாயில் வர மாட்டேங்குதே. டெசர்டிக்கில் நம்ம டெசர்டிக்கில்னே சொல்லிக்கலாம். டெசர்டிக் தான் நமக்கு ஆகும். நடுவில் தான் நம்ம ஏற போகிறோம் எப்படினாலும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போட போகிறோம் இதுக்கப்புறம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வரட்டும். நம்மளோட இதுக்குள்ளே வரட்டும். இதுக்கு மேலே நம்ம பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. இல்லைனா நம்மளை போட்டு பிறந்து கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். சீட்டிங் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஷார்ட் கன்னுக்காகவே இந்த பவர் உள்ள விட்டுருப்பானுங்க ப்ரோ கைஸ். ஏன்னா போட்டு போடான்னு தான் எடுக்குது ஷார்ட் கன்னுக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவோம். திரும்ப சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை முக்கியமாக கிளிக் பண்ணிடுங்க. ஐயாவாடி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்றுவேன். இது பிஆருக்கும் சிஎஸ்க்கும் நடக்கிறப்போ இதில் பிஆர் தான் ஜெயிக்கணும். அதாவது க்ளூவால் பார்த்து தான் சொன்னேன். அவர் சிஎஸ் க்ளூவால் யூஸ் பண்ணிருக்காரு, நான் பிஆர் க்ளூவால் யூஸ் பண்ணிருக்கேன். ஓ மை காட். ஹெட்ஷாட் பிளேயர்கிட்ட போய் தலையை காட்டிக்கிட்டு தெரியுறேன் கைஸ். நான் இன்னைக்கு அடி வாங்கி சாவ போகிறணும். அவ்வளவே தான். ஹெட்ஷாட் பிளேயராக இருந்தாலும் ஒன் டாப் பிளேயராக இருந்தாலும் 2 ஒன்று தான். ஹெட்ஷாட் பிளேயராக இருந்தாலும் பாடி ஷாட் பிளேயராக இருந்தாலும் ஏன் முன்னாடி தான். டோபி தமிழன்டா. அப்புறம் நருட்டோவில் உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்கோ. நமக்கு எப்பவுமே டோபி தாண்டா. நம்ம ஓபிட்டோ உச்சிஹா யாயோய். ஓப்பனில் இறங்கிடுறா. எப்பாடி எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இது முன்னாடி இருக்கும். எப்படியாவது இந்த டஸ்டி வச்சு அந்த இடத்துக்கு ஏன் வச்சு முடிச்சு விட பார்க்கணும் கைஸ்.
பார்த்திங்கன்னா நம்ம பவர் போக போகுது. இப்போ வரட்டும், நம்மளோட பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி அவரை முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்க போகிறோம். இன்னும் பக்கத்தில் போய்க்கலான்னு நினைக்கிறேன். ஜோன் நம்ம சைடு தான் இருக்குது கைஸ். அவர் எப்படினாலும் இப்போ வெளியில் வந்து தான் ஆகும். போடுற பிரம்மாஸ்திரத்தை டபக் டபக் முடிஞ்சிச்சு. 6க்கு 4. இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சா, ஆனால் ஜெயிப்போமாங்கிறதா டவுட்டே. ஏன்னா இந்த இடத்துல ஒரு குளுவால் எடுக்க மறந்துடுவாங்க. நான் குளுவால் ஒன்று தான் எடுத்திருப்பேங்க. அதனால் லூட் பாக்ஸில் குளுவால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே ஒரு பிளான் போட்டிருப்போம். அதுக்காக நான் போய் சாகலாம் மாட்டேன். அதாவது இப்போ எனக்கு தெரியாது, குளுவால் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல குளுவால் இருக்கும். குளுவால் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு குளுவால் கொடுத்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர்கிட்ட இந்த பெட்டு இருக்கும். அது குளுவால் பெட்டு. இப்போ பாருங்கள், லூட் பாக்ஸுக்கு போவாங்க. லூட் பாக்ஸில் குளுவால் இருக்காது. சரி என்கிட்ட குளுவால் பெட்டு இருக்கு பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சுத்தனா தான் அது குளுவால் கிடச்சிரும். என்கிட்டயும் ஒரு குளுவால் தான் இருக்குது. ஸோ சுற்றுன்னு கத்துவாங்க. நம்ம என்ன கொஞ்ச நேரம் போயிட்டு அப்படியே ஒன்டா ப்ராக்டிக்ஸ் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சும்மா ஏதோ உழப்பிட்டு இருந்தேன். உழப்பி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஆயிரும். கீழே போய் செத்து போயிடுவேன். சரி கீழே தானே இறங்குனாங்க, இங்கே தான் எங்கேயாவது கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இறங்கியிருக்கக்கூடாதா நான் போயிட்டு செத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதாவது அடுத்த ரவுண்டு அவர் தான் ஜெயிப்பார். நான் அடித்து சொல்கிறேன் கைஸ். போதரா ஊச்சியா சும்மா சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் டேமேஜில் தான் முன்னாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேமேஜில் முன்னாடி இருக்கேன் கைஸ். ஆனால் ஹீல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இப்போது ஒரு கருணாகர்ணி இல்லை கடவுளே நம்மளை தோக்கணும்னு தான் நினச்சிருப்பாரு போல கைஸ். இந்த ரவுண்டில் நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. நான் பாட்டுக்கு ஜாலியாக க்ளூவால் போட்டு போயிட்டுருப்பேன். அந்த நேரத்தில் இப்போ பாருங்கள், நான் பாட்டுக்கு க்ளூவால் போட்டு நின்றுருப்பேன். டேசட்டையும் நினச்சி பிஸ்டாரை தூக்கி விட்டுட்ருப்பேன். க்ளூ இந்த இது நீங்கள் பார்த்துட்டிங்களா, அப்பயும் சேஃப்டி ஐட்டம் தான். ஆனால் எம்பி சேர்த்து அழுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு ரவுண்டு போர் மாதிரி இருக்குது கைஸ். ஒரே ஒரு ரவுண்டு, இந்த ஒரு ரவுண்டு தான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறதுக்கு கோரடம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சே தீருவேன். இந்த போரில் நான் ஜெயிப்பேன். பக்கத்தில் போய்க்கலாம், பக்கத்தில் போய் முடிச்சு விட்றேன். ஐயோ பாயன் சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வருவேன் வந்துக்கிட்டே இருப்பேன். இந்த ரவுண்டை நம்ம ஜெயிச்சே ஆகணும். இதில் எந்த இடத்துக்கு வேணால் இந்த ரவுண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. அதாவது அவங்க தான் சொன்னார், ஏன்னா ஜெயிக்கணும்ல. ஐயோ பார்த்துட்டாங்கன்னு நினச்சேன், பார்க்கல போல். சரி ஏழு பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இருக்காங்கப்பா. சரி நம்ம ஒழிஞ்சு வந்து பார்த்துருக்காரு போல். நம்ம பிஸ்டல் வச்சு சுடுவோம். வெறும் 14-15. சரி வரட்டும். பிரம்மஸ்திரத்தை வச்சு மட்டும்தான் இவர் தோக்கடிக்க முடியும். நம்ம பக்கத்தில் போய்க்குவோம். ஐயோ மாடியில் ஏறிட்டாரே. மேட்ச் நம்ம தோற்றுறோமா ஜெயிச்சிரோமாங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. சூப்பர், இதுக்கப்புறம் இங்கேருந்து வேஸ்ட்டு. நம்ம அங்கே போயிடுவோம். என்னடா இவர் அங்கங்கே போயிடுறது. இந்த ரவுண்டு எப்படியா நம்ம ஜெயிச்சாகணும். நம்மகிட்ட இந்த க்ளூவால் போட்டால் பவர் அந்த இருந்துச்சுன்னா கூட நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் சுற்ற விட்டு, அதாவது நம்ம எப்படி சுற்ற விடுவோம் நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். அதாவது
என்னோட புதுசாக இருந்தாலுமே இந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் போட்டேன். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் நம்ம எப்படி சுற்ற விடுவோன்ட்டு. அந்த மாதிரி பண்ணி தோக்கடிச்சிடலாம். ஆனால் கடைசியில் நான் அஜிச்சிட்டேன். பாய் கைஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். அதே எப்படி சொல்ல மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம நிறையா வீடியோஸ் போட போகிறோம். அதனால் ஒன்றும் இல்லை. பாய் கைஸ்.